எனது இருதயத்தின் எல்லா அறைகளையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற என் தமிழீழ உறவுகளே வணக்கம். வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற ஈழம் எங்கள் மூச்சாம் என உன்னதமான ஈழ விடுதலை இலட்சியத்துக்காக தங்கள் இன்னுயிர் இந்த மாவீரர்களை நம் இதய கோயிலில் வைத்து வணங்குகின்ற நாள்தான் மாவீரர் நாளாகும். எந்த உன்னதமான தாயக விடுதலைக்காக தங்கள் ரத்தத்தை சிந்தினார்களோ, வாழ்க்கை வசந்தங்களை தேடாமல் மரணமெனும் பொல்லா கழுகு சபர்களங்களிலே மேலே வட்டமிட்டுக் கொண்டிருந்த வேளையிலும் மண்ணின் மானம் காக்க குருதியை கொட்டினார்களோ, ஆவியை தந்தார்களோ, அவர்கள் விதைத்த விதை விருட்சமாக ஓங்கி எழுந்திருக்கின்றது. உலகின் பல்வேறு வல்லரசுகளினுடைய சதித்திட்டத்தோடு கொடுக்கப்பட்ட உதவிகளினாலே மிருகத்தனமான ஆயுத பலத்தோடு தடை செய்யப்பட்ட ஆயுதங்களோடு நம் தமிழீழ விடுதலை புலிகளை சமர்க்களத்திலே சற்று பின்னடைய செய்திருந்தாலும் மாவீரர்களின் தியாகம் வீண் போகக்கூடாது, வீண் போகாது. அவர்கள் மடியவில்லை. இந்த உலகிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை தழுவித்தான் தீர வேண்டும். இந்த கால பெருவழியிலே நீர்க்குமிழி என மறைந்து போகும் இந்த மனித வாழ்க்கை. ஆனால் அவர்கள் தங்களுடைய பூமி சுதந்திரமாக திகழ வேண்டும் என்பதற்காக உயிர்கொடை அளித்தார்கள். அந்த மாவீரர் நாள் உலகெங்கும் வேதனை புயலிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு வெளிச்சப்பாதையை காட்டுகின்ற நாளாகும். ஏனெனில் மாவீரர்களினுடைய தியாக திருநாளில் அவர்கள் எந்த தலைவனுடைய ஆணைக்கேற்ப யுத்தகலத்துக்கு சென்று போராடினார்களோ அந்த தலைவன் வழி நடத்துகிறார். உலகம் கண்டும் கேட்டுமிராத வீர சாகசங்களை படைத்த தமிழ்த்தாயின் தவமைந்தன் மாவீரர் திலகம் பிரபாகரன் வழி நடத்துகிறார். எண்ணற்ற எனது தோழர்கள் தோளோடு தோள் நின்று களமாடிய தளபதிகள், நான் வளர்த்தெடுத்த போராளிகள் மடிந்த வேளையில் என் இதயம் வெடித்தாலும் நெஞ்சில் இலக்கை நோக்கிய உரமே வளர்ந்தது என்றார் நமது பிரபாகரன். எனவே புலம்பெயர்ந்த தமிழர்களே, தமிழீழ உறவுகளே, இந்த நேரத்தில் நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமை என்ன? எந்த மண்ணை சிங்கள ஆக்கிரமிப்பாளனுடைய பிடியிலிருந்து விடுவித்து சுதந்திர தமிழீழ தேச கொடியை ஏற்றுவிப்பதற்காக போராடி மடிந்தார்களோ, உதிரம் சிந்தினார்களோ, அவர்களின் தியாகத்தை எண்ணி பார்த்து அடுத்து நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன என்ற உணர்வோடு புறப்படுங்கள். மாவீரர்கள் அந்த ஈழ மண்ணின் கர்ப்பத்துக்குள்ளே துயிலுகின்றார்களே, அவர்களின் மூச்சை காற்று தமிழீழம் எங்கும் பரவி நிற்கின்றது. அவர்களின் சுவாசம் தமிழீழ விடுதலை தாகமாக அது பரவி நிற்கின்றது. ஆகவே நீங்கள் மாவீரர் தினத்திலே லட்சக்கணக்கிலே திரண்டு சூளுரை மேற்கொள்ளுங்கள். இந்த புவனத்தில் நாம் 10 கோடி பேர் இருக்கிறோம். நாம் சாதிக்க முடியும், வென்றெடுக்க முடியும். தமிழ் ஈழம் மலர்ந்தே தீரும். அது காலத்தின் கட்டாயம். மாவீரர்களின் தியாகம் ஒருபோதும் வீணாகாது. ஆகவே சோம்பி கிடக்காதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். அவர்கள் மடிந்து போன மாவீரர்களினுடைய தியாகத்தை மனக்கண் முன்னால் நிறுத்துகின்ற போது, அவர்கள் சுமந்த துன்ப சிலுவைகளை நீங்கள் நினைக்கின்ற பொழுது, நமக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை, இந்த கொலைபாதக ராஜபக்சேயின் இனவாத அரசு முப்படைகளை ஏவி நமது பிஞ்சுகளை கொன்றதை, நம்முடைய சகோதரிகளை கொன்றதை, நமது சகோதரிகளை நாசப்படுத்தியதை, தமிழர்களின் வரலாற்றில் எக்காலத்திலும் நேராத அழிவும் இழிவும் ஏற்படுத்தப்பட்டதை நினைக்கின்ற போதே நமது நெஞ்சம் கொதிக்கின்றதே.
அந்த நெஞ்சில் வளர்ந்த நெருப்போடு வாருங்கள். மாவீரர்களின் கல்லறைகளில் ஆணையிட வாருங்கள். அடுத்த கட்டத்துக்கு களமமைக்கின்ற உணர்வோடு வாருங்கள். இந்த கடமையை செய்வோம். புறப்பட்டு வாருங்கள். லண்டனிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் ஏன் அகிலத்தின் பல பகுதிகளிலும் இருக்கக்கூடிய கண்ணீரும் துயரமுமாகவே ஆகி போன வாழ்க்கையாகிவிட்ட தமிழீழ மக்களை பற்றி எண்ணி பார்த்து வாருங்கள். புதியதோர் தேசம் உதிக்கத்தான் போகிறது. அது தமிழீழ தேசம். அடுத்த கட்ட யுத்தத்தை நடத்துகின்ற மாபெரும் சக்தியாக பிரபாகரன் இருக்கிறார், இயக்குகிறார், இயக்குவார். அந்த நம்பிக்கையோடு இந்த இருள் இருளாகவே இருக்காது. இந்த இரவு நீடிய இரவாகவே இருக்க முடியாது. விடியல் உதித்துத்தான் தீர வேண்டும். அந்த விடியலை நோக்கி பயணிப்போம். மாவீரர் தினத்துக்கு அனைவரும் புறப்பட்டு வந்து நாம் வீர சபதம் மேற்போம். நம் இதய கோவிலிலே கொலுவிட்டிருக்கக்கூடிய பிரபாகரனை அவருடைய வழிகாட்டுதலில் உறுதி எடுத்துக் கொள்வோம். மனக்கோயிலிலே மடிந்த மாவீரர்களுக்கும் வீர வணக்கம் செலுத்துவோம். வாருங்கள் தோழர்களே, தமிழீழம் அமைக்கின்ற கடமையாற்ற வாருங்கள். மாவீரர் தினத்துக்கு வாருங்கள். அன்போடும் உரிமையோடும் பாசத்தோடும் உங்கள் சகோதரன் வைகோ அழைக்கிறான்.